எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளாக நம்ம ஊரில் இல்லை வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஷெட் ஒர்க்குக்காக வெளியூரில் தங்கியிருந்தோம். இன்றைக்கி தான் ஊருக்கு வந்திருக்கேன். பண்ணையில் என்னென்ன எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். என் ஒய்ஃபும் அவங்க அம்மாவும் தான் ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என் தோட்டத்தில் அவங்களோட அண்ணனும் சேர்ந்து எல்லாத்தையும் எந்த அளவுக்கு பார்த்து பராமரித்து வளர்த்துருக்காங்கன்னு பார்ப்போம். சண்டைக்கோழி ஃபீமேல் வடை நிற்கிது. ஜான்சி வந்துட்டா என்ட்ரானொன்று. நம்ம லட்சுமி மாடு, லட்சுமியோட மகா மீனாட்சி மூத்த மகா. அதோட இப்போ பிறந்த கடைசி கண்ணுக்குட்டி பார்வதி, நம்மளோட காளை ஈஸ்வரன். நம்ம 2 செம்பரி ஆட்டுக்குட்டி அங்கே போட்டிருந்தோம், அதையும் நல்லா வளர்த்துருக்காங்க. அப்புறம் கின்னி பக்குக்கு நல்லா புல் இருக்குது. வேறு ஷெட்டில் எல்லாமே எப்படி இருக்குன்னு ஒன்று ஒன்றையாக பார்ப்போம். வெளியே கோழிகள்லாம் இது நம்ம டே ஓல்டு குஞ்சாக வீடியோ போட்டிருந்துருப்போம். அந்த குஞ்சு தான் 15 நாளில் கரெக்டாக 15 நாள் சைஸுக்கு கரெக்டாக வளர்ந்துருக்கு. 5 குஞ்சு லாஸ் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் என்னோடய தப்பு தான். குஞ்சு வளர்க்குறதுக்கு தனியான ஷெட்டு நம்ம கொடுக்கல. இந்த சண்டைக்கோழி ஷெட்டுக்குள்ளே தான் குஞ்சுகளை விட்டு வளர்க்குறோம். இப்போ ஒரு கோழி குஞ்சோடு இருக்குது. அது என்ன ஆகுதுன்னா, சண்டை சேவல் ரிங்குக்குள்ளே குஞ்சு உள்ளே போயிட்டுன்னா சண்டை சேவல் கொத்திடுது. அதில் குஞ்சுகள் இழப்பாகுது. இந்த குஞ்சுகளை வெளியே விட்டாச்சு, குஞ்சு பெருசாகிட்டுன்னு. மற்றபடி சண்டை சேவல் எல்லாமே நல்லா தான் இருக்குது. வான்கோழி நம்ம 10 விட்டுருந்தோம். இப்போ 6 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 6 5 இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம லட்சுமியோட 2வது பையன் நந்தி. நம்ம பைரவ் ராஜபாளையம் ஹேண்டிகேப்பு வளர்க்க முடியாததுனால ஒருத்தவங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. குஞ்சுகள் எல்லாத்தையுமே நல்லா வச்சுருக்கு. மணிலா வாத்து வான்கோழிகள் ஆனால் வளர்ந்துருக்கு. வான்கோழி ஒன்று இறந்துருக்கு, ஆனால் வளர்ந்துருக்கு. நம்மளோட புறாக்கு உண்டு. புறாக்களுமே எல்லாமே நல்லா தான் வச்சுருக்காங்க. நம்ம கேட்டு பெர்ஷியன் கேட் காக்டெயிலில் 2 காக்டெயில் இறந்துருக்கு. 2 லூட்டினோ ஃபீமேல் இறந்துருக்கு காக்டெயிலில். ஆனால் நல்லா தான் இறலாம் போட்டு பராமரிச்சிருக்காங்க. அப்போது இறந்துருக்கு. என்ன இருக்கான் பாருங்கள், ஒரு மேல். புறாவோட வான்கோழி குஞ்சுகள்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. புறாவோட ப்ரீடிங் செட்டில் கூடு சரியாக க்ளீன் பண்ணாதனால பிறந்த குஞ்சுகளுக்கு எல்லாமே வைசூரி வந்திருக்கு. வைசூரி வந்திருக்கு. நம்மளோட ஏவியரியில் மரம் வளர்ந்து மேலே போய் வலையில் முட்டிட்டு மரங்களெல்லாம் கட் பண்ணணும். மற்றபடி பேட்ஸு நல்லா இருக்குண்ணா. லாங் டைல் ஃபின்ச்சு, ஜம்போ பேட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. கோல்டன் எல்லாமே. நம்மளோட பேபி கூப்பிட்றா. சேவல் கோழி சின்ன சின்ன இழப்புகள் ஆகிருக்கு. நம்ம குட்டைக்கு இன்னும் தார்பாலின் போடல. குட்டை இனி தான் பார்க்கணும். ஒன்று ஒன்றா சுற்றி பார்ப்போம். நம்ம காலாவோட சமாதி மண் இறங்கவே இல்லை, அப்படியே இருக்குது. காலா அப்படியே உள்ளே இருக்கான் அடக்கத்தில். நம்மளோட செம்பருத்தி மரத்தை ஃபுல்லாக ஆடு மேய்ஞ்சிருக்கு. வேலையை அடைச்சிட்டு தான் நம்ம ஊருக்கு போனோம். அப்புறமும் ஆடு எப்படி மேய்ஞ்சிருக்கு பார்த்தீங்களா சாமி. நான் இந்த படலைக்கு சைடில் ஒரு சின்ன கேப் இருந்திருக்கு. அது வழியாக ஆடு உள்ளே மரத்தை ஃபுல்லாக சாப்பிட்ருக்கு. இது மட்டும் அவங்க கவனிக்காமல் விட்ருக்காங்க. இதில் நமக்கு என்ன பெரிய இழப்புன்னா, பேபி நம்மளோட நுக்ரா ஃபீமேல் தண்ணி ட்ரம்ம சரிஞ்சு கிடக்கு. தண்ணி இல்லாமல் கிடக்கு. நம்ம மூங்கில் சாப்பிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த முக்கில் மரங்களோட அரசன்னு சொல்லுவாங்க. அரச மரம், மருத மரம், ஆலமரம் 3 வச்சுருந்தோம். மருத மரத்தில் ஒரு இலை இல்லை.
வெறும் கட்டை குச்சி தான் இருக்குது பாருங்கள். இது மருத மரம். அரச மரத்துலேயும் ஒரு இலை இல்லை. அந்த ஒரு சின்ன கேப்பை அவங்க கவனிக்காமல் விட்டது. நல்லா வளர்ந்த மரம் எப்படி ஆகிட்டு பாருங்கள். ஆடு முட்டையை காட்டில் ஆட்டுக்கு என்ன தீவனம் இருக்குது? எதுவுமே இல்லை. ஆனால் எல்லாருமே ஆடு அவுத்து தெருவில் பற்றிடுறது. அது எதை சாப்பிட்டுட்டு வரும்? யார் தோட்டத்துலையாவது ஏறி விழும், அங்கே அடி வாங்கும். வளர்க்குறவங்க வயிறு ஃபுல்லாக சாப்பாடு போட்டு சும்மா வாக்கிங்க்கு வெளியே விட்டால் அது பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிட்டு வரோம். யாருமே சாப்பாடு கொடுக்குறது கிடையாது. என்ன நம்மலாம் எவ்வளோ பெரிய பெரிய அனிமல்ஸை வச்சு எவ்வளோ சாப்பாடு கொடுக்குறோம். இன்கம்மை மட்டும் எடுக்கணும், ஆனால் அதை கவனிக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் நல்ல விஷயங்கள் என்னெல்லாம் நடந்திருக்கு. ஆமாம், அந்த குஞ்சை நல்லபடியாக காப்பாற்றிருக்காங்க. வான்கோழி கொஞ்சம் வளர்ந்துருக்கு. அப்புறம் கொஞ்சம் பெரிய நல்ல விஷயம்னா கௌதம் குதிரை. பெரிய நல்ல விஷயம்னா அண்ணா இருக்குது பாருங்கள். கூஸ் வாத்து தங்கம் மாதிரி 5 குஞ்சை நல்லபடியாக வச்சு வளர்த்துட்ருக்கு. 7 குஞ்சு பொரிச்சிருக்கு. 2 குஞ்சு மாடு ஏதோ மிதித்ததில் இறந்துருக்கு. 5 குஞ்சு அப்படி லட்டுமாக இருக்குது பாருங்கள். நம்ம கிட்ட போனால் அடிக்க வரும். குடும்பமாக சேர்ந்து அடிப்பாங்க. அதனால் நம்ம தள்ளி நின்று காமிக்கிறேன் பாருங்கள். அஞ்சு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம சண்டைக்கோழி ப்ரீடிங் பெரிய சேவல் பட்டைகள் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் என்ன ஆச்சுன்னா நம்மளோட தீவன மூடை எல்லாத்தையும் பாருங்கள், எல்லாத்தையும் எலி வேட்டையாடி இருக்குது. தீவன மூடை ஃபுல்லாக ஓட்டை, எல்லாம் லாஸு. இவ்வளோ தீவன மூடை 25-30 மூடையை லாஸ் பண்ணி வச்சுருக்கு. இது ஒரு லாஸு. ஒரு நல்லதும் நடக்கும், ஒரு கெட்டதும் நடக்கும். எல்லாமே மிக்சிங் ஆகி தான் வரும். வான்கோழி வாழை விரிச்சிட்டு நம்ம பின்னாடியே வந்துட்டுருக்கேன். இந்த வான்கோழிலாம் நல்லா வளர்ந்துருக்கு. கலரேஷன்லாம் நல்லா இருக்குது. அடுத்தது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம காலாவை மாதிரியே ஒரு பெண் குதிரையை வாங்கியிருக்கோம். காலாவோட இழப்பை ஈடு கட்டுறதுக்காக. அப்படியே நம்ம காலாவை பார்த்தா இதை பார்க்காண்டாம். சேம் கலர் பேட்டர்ன். பெண் குதிரை, ஃபீமேல். சாப்பாடு கேட்டு கூப்பிடுது. 5 மினிட்ஸில் சாப்பாடு தரேன். இப்போ வந்து சாப்பாடு தரேன், வரேன். அப்புறம் மரங்கள்லாம் நல்லா வளர்ந்துருக்கு, நல்லா பார்த்துருக்காங்க. ஆடு அந்த மரத்தை கடிக்கலன்னா அதுவுமே நல்லா வளர்ந்துருக்கும். கொடுக்காப்புளி, எல்லா மரங்களுமே நல்லா வளர்ந்துருக்கு. திராட்சை, இது செரி. அந்த அத்திலாம் பாருங்கள் நல்லா சைஸ் கொடுத்துருக்கு. அந்த அத்தி, அந்த சப்போட்டா, முல்சித்தா, ஐனி பழம், இதெல்லாம் இந்த தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் யாருக்கிட்டேயுமே இருக்காது. ஐனி பழம் மரம்லாம் வளராது. இங்கே நம்மக்கிட்ட எப்படியோ வளர்ந்துட்டு தான் இருக்குது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் அதிகமாக இருக்கும் ஐனி, இந்த ஸ்டார் ஃப்ரூட்டு, முருங்கை, சப்போட்டா, எல்லா மரமுமே ஓரளவு நல்லாவே வளர்ந்துருக்கு. சீத்தாப்பழ மரம் நல்லா தழுத்துருக்கு. கோழி குஞ்சுகள்லாம் அப்படி ஜாலியாக தோட்டத்தில் மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள். இதுதான் உண்மையில் இயற்கையில் கோழி வளர்க்குறது. சும்மா 5 சென்ட் 10 சென்ட் இடத்துல அடைச்சி வைக்கிறது இல்லை. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் அவங்க இல்லை தான். எவ்வளவு தூரம் போனனாலும் போய் மேய்ஞ்சிட்டு அங்கே பாருங்கள், சின்ன குஞ்சு பெரிய கோழியை கொத்தி வரட்டுது. சண்டை கோழி குஞ்சு. சப்போட்டா நிறைய மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். சப்போட்டா இதுதான் 15 நாளைக்கு பிறகு நம்ம பண்ணையோட அப்டேட். ஜான்சி நல்லா கொழுன்னு ஆயிருக்கா. செஞ்சவள் மரக்கன்றுகள் எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. இனி நாளைக்கு ஸ்பெஷலாக ஒன்றையும் தனித்தனியாக பிரித்து நாளையிலேருந்து வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம் அடுத்த ஷெட் ஒர்க்குக்கு போனதும் மறுபடியும் வீடியோ வராது. ஈஸ்வரன் ஒளிஞ்சு நின்று என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான்? ஏம்பில் மூக்கடைச்ச மாதிரி என்ன அடையாளம் தெரியலையாக்கும் உனக்கு? வாடா, ஏன் பயப்படுற? இந்தா மோந்து பாரு, ஸ்மெல் பண்ணி பாரு. அடக்கல்ல பையில என்ன பிடிக்காம ஆயிட்டா உனக்கு?
இப்போ அப்போ நானும் போகிறேன். இந்தாவா சாப்பிடு. சாப்பாடு கொடுத்தா மட்டும் சாப்பிட்ரு. இந்த நாட்டு சேவலுக்கு ஒரு கண்ணு போயிருக்கு. என்ன ப்ராப்ளம்னு தெரில. ஒத்த கண் இல்லாமல் இருக்கான் தலைவன். சண்டை போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சைடு கண் இருக்குது, ஒரு சைடு கண் இல்லை. அவ்வளோந்தான் அப்டேட். நன்றி.